பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து மகிமையாலும் கிருபையாலும் நிரப்பி நடத்துவார். ஒரு பாடலை நாம் பாடி அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரேன்னு சொல்லி பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பாருங்கள், சேர்ந்து பாடிவிடுவோம். அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. மங்கி எரியும் திரியை நீயே, அணையாமல் என்னை ஊற்றினீரே. மங்கி எரியும் திரியை நீயே, அணையாமல் என்னை ஊற்றினீரே. நெறிந்து போகும் காணலை நீரே, புரியாமல் நிலையாக நிறுத்திடுமே. நெறிந்து போகும் காணலை நீரே, புரியாமல் நிலையாக நிறுத்திடுமே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. எதிரி முன்பாய் எனக்கு நீரே, பந்தியை ஆயத்தம் செய்கிறீரே. எதிரி முன்பாய் எனக்கு நீரே, பந்தியை ஆயத்தம் செய்கிறீரே. எனது தலையை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிந்திடுவே. எனது தலையை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிந்திடுவே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே.
அறிந்த தேவன் வழக்கரம் பீடித்து நடத்துகிறேன். எனக்கு முன்பாய் கதவுகள் திறந்து மறைவிட பொக்கிஷத்தை தந்திடுவே. எனக்கு முன்பாய் கதவுகள் திறந்து மறைவிட பொக்கிஷத்தை தந்திடுவே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. ஆவியானவரே ஆற்றலானவரே. ஆவியானவரே ஆற்றலானவரே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நல்லது என்று உணர்ந்தேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:24 நாம் பார்க்கும் பொழுது பர்னபா என்ற ஒரு மனுஷனை பற்றி, ஒரு சீஷனை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனும் விசுவாசத்தில் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேகர் அவன் மூலமாய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்களாம். ஆச்சரியமான கதையில் இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த பொல்லாத உலகத்தில் மனிதர்கள் ஒருத்தர் மதித்து கனம் பண்ணி பேச மாட்டாங்க. குற்றப்படுத்தி பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, உள்ள உடையும்படி பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க. நல்லவர்னு சொல்றதுக்கு இன்னைக்கு மனிதர்களுக்கு மனம் வராத ஆட்கள் இல்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் பர்னபாவை பார்த்து சொல்லுகிறார், அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனுமா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் நல்லவர்களாக மாற்றத்தாங்க இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். அப்போ நம்மளால் நல்லவர்களாக வாழ முடியுதா? நம்ம சுய திறமையினால், பக்தினால், இல்லை நான் இப்படி இருந்துருவேன், நான் தேவையில்லா காரியத்தில் ஈடுபட மாட்டேன், டென்ஷன் ஆக மாட்டேன், அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம சுயபலத்தால் முடியாது, இயேசுவால் முடியும். இயேசு நமக்குள்ளே வந்துட்டார்னு வைங்களே, நம்ம உள்ளத்தில், நம்ம ஆத்துமாவில், இருதயத்தில் வந்துட்டாருன்னா அவர் நம்மளை நல்லவராக மாற்றுவார். வேதத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 நாளாகமம் 16:34 கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தெரியுங்களாம். கர்த்தர் நல்லவராங்க. நம்ம ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறார். இவர் நல்லவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்களை நல்லவராக மாற்றுவார். நல்லவர் வரணும்ல, நீங்கள் இடம் கொடுக்கணும்ல, கூப்பிடணும்ல. வெளியிலே ஏன் நிற்கிறீங்க, வாங்க, என் உள்ளத்தில் வாங்க, குடும்பத்தில் வாங்க, வாழ்க்கையில் வாங்க என்று கூப்பிடணும்ல, ஜெபம் பண்ணணும்ல. அப்போ தானங்க அவர் வருவார். அப்போ கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம துரோகிகளாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரராக இருந்தோம். அப்படிப்பட்ட துரோகிகளும் பாவிகளுமாய் வாழ்ந்த இந்த பொல்லாத உலகத்தில் நம்மை நல்லவர்களாக மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தாராம். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது, பாவிகளை ரட்சிக்க இயேசு பூமிக்கு இறங்கி வந்தாராம், நல்லவர்களை மாற்ற இறங்கி வந்தாராம். இன்னைக்கு அவருடைய ரத்தம், வார்த்தையை வாசிக்கிறோம்ல, இதை வாசிக்கும் போதே நம்மளை சரி பண்ணி நல்லவர்களாக மாற்றும். அது மட்டுமா வேதம் சொல்லுது? 68ஆம் சங்கீதம் 18 நாம் பார்க்கும்போது, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சென்று சிறையாக்கினவர்களை சிறைப்படுத்தி
துரோகிகளான மனிதர்களுக்கு வரங்களை பெற்றாரா? துரோகிகளான மனிதர்களுக்கு வரங்களை பெற்றாரா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் துரோகிகளும் பாவிகளுமா இருந்த நம்மளை நல்லவர்களை மாற்ற, நன்மை செய்தவர்களை மாற்றத்தான் இயேசு நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். இது எவ்வளவு மேலான அன்பு, எவ்வளவு மேல. நாம் பாவிகளாய் இருக்க, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருத்தர் உயிரை கொடுக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை நல்லவர்களாக மாற்ற இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த தெய்வம், அந்த இயேசு இன்னைக்கு உங்களை நல்லவரை மாற்ற முடியும். மற்றவங்க உங்களை நல்லவர்னு சொல்லலையா? கேவலப்படுத்துகிறாங்களா? குற்றப்படுத்துகிறாங்களா? மனநோகும்படி நடக்கிறாங்களா? இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க. பயப்படாதீங்க. உங்களை நல்லவர்களும் புனிதர்களும் மாசற்றவர்களாக மாற்றத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் உங்களை இன்றைக்கு நல்லவர்களாய் மாற்றி, எந்த இடத்துல யார் உங்களை அற்பமாக கேவலமாக பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உங்கள் தலையை உயர்த்தி நல்லவர்கள் என்று சொல்லும்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து ஆண்டவரே இந்த நாள் என்னை நடத்தும் என்று கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீ நல்லவர்களாய் மாற்றி, மற்றவங்க வாழ்க்கையிலும் மற்றவங்க கண்களிலும் ஒரு நல்லவர்களாக, சமுதாயத்தில் நன்மை செய்கிறவர்களாக மாற்றும். இந்த நாளிலே அவர்கள் தொடங்க போகிற, நடத்த போகிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தும்படி உம்முடைய தயவுள்ள திருச்சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு நன்மையை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார்.